வணக்கம். இன்னைக்கு சசிகலாவுக்கு வந்து 3rd டே டிரைவிங் கிளாஸில் பார்ட் 1 வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அக்கா நீங்கள் கூடி சீக்கிரம் வந்து நல்லா கார் ஓட்ட கற்றுக்கிட்டு ஹைவேயில் வந்து கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி அது நடந்துருச்சு. ஆமாம், சசிகலா வந்து நம்ம 6 வே கொச்சின் டு சேலம் ஹைவேல வந்து கார் ஓட்டிகிட்ருக்காங்க. என்னோடய கைடன்ஸில் தான் ஓட்டிகிட்ருக்காங்க. பட் முன்னாடி விட ஃபஸ்ட்டு நாள் ஸ்டேரிங்கில் உட்கார்ந்த அளவுக்கு பயம் இப்போ இல்லை. தைரியமாக ஓட்டிகிட்ருக்காங்க. பாருங்கள் நீங்கள். 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு வண்டி. சசி எப்படி இருக்குது ஹைவே எக்ஸ்பீரியன்ஸு? இங்கே பார்க்க வேணாம், நீங்கள் அங்கே ரோடு பார்த்து ஓட்டினா போதும். கேமரா பார்த்து பேசுறதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ப்ராக்டிஸ் தேவைப்படும். நம்ம வண்டி இப்போது கோயம்புத்தூர்லேருந்து சேலம் நோக்கி போயிட்டுருக்கு. அதனால் சசிகலாவுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துடலான்னு சொல்லி 6 வேஸில் போயிட்டுருக்காங்க. போங்க அந்த லாரி பின்னாடியே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க. கரெக்டாக நீங்கள் அந்த பார்டர் அந்த மார்க் இருக்கு இல்லையா, 2 ஒயிட் மார்க்குக்கும் நடுவில் போனால் போகலாம். போங்க, ஆக்சிடென்ட் கொடுங்க. மெயினான விஷயம் ஹைவேல வந்து ஸ்லோவாக போகக்கூடாது. மினிமம் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும். ஏன்னா இந்த ஹைவே பொறுத்த வரைக்கும் வர்ற வாகனங்கள் எல்லாமே வந்து ஹை ஸ்பீடில் வருவாங்க. விரைவாக வந்து ஒரு இடத்துக்குலேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 6 வே எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து டிரைவிங் பழகிறதுக்கான இடம் கிடையாது. நம்ம ஸ்லோவாக போனால் அடுத்து வர்ற வாகனங்களுக்கு வந்து இடையூறாக இருக்கும். ரைட்டில் மிரரில் பாருங்க, வண்டி வருதா? நீங்கள் ஓவர்டேக் எடுக்கிற அளவுக்கு டிஸ்டன்ஸில் வருதான்னு பார்க்கணும். அடுத்த வண்டி போயிடுச்சா, ரைட்டு போங்க, ஆக்சிடென்ட் கொடுங்க. இங்கே வந்து ஸ்லோவாகவே போகக்கூடாது, ஆக்சிடென்ட் கொடுங்க. மினிமம் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்லையாவது இங்கே நம்ம போகணும். சரியா? இப்போ கொஞ்ச நேரம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் வந்து க்ரூஸில் போட்டு விட்டேன். அப்போ வந்து வாகனங்கள் குறைவாக இருந்தது சாலையில். அந்த நேரத்தில் வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீட் செட் பண்ணி க்ரூஸில் செட் பண்ணியிருந்தேன். ஸோ க்ரூஸில் செட் பண்ண என்ன ஆகுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் திரும்ப ஒரு தடவை காமிக்கிறேன். க்ரூஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுது i20ல் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. சசி க்ரூஸ் செட் பண்ணுங்கள். ஓகே, க்ரூஸ் செட் பண்ணியாச்சு. ஆக்சிடென்ட் கால் எடுத்துட்டிங்களா? ஓகே, இப்போ வந்து 77 கிலோமீட்டர் ஸ்பீடில் க்ரூஸ் இருக்குது. அதை 80 மாற்றுங்க சசி. ப்ளஸ் பண்ணுங்க. இப்போ ப்ளஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் பண்ணும்போது வந்து 82க்கு போயிடுச்சு. கம்மி பண்ணுங்கள். அங்கே தெரியலையா சசி? இன்னும் ஒன்று. ஓகே, ஸோ 80 செட் பண்ணிட்டாங்க. 80 எதுக்கு எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து 80 கிலோமீட்டர் ஒரு சரியான ஸ்பீடு. ரைட்டில் பாருங்கள், வண்டி வருது சசி, ரைட் கட் பண்ணுங்கள். ஸோ 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் எதுக்கு செட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 80 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வந்து ஒரு சரியான ஸ்பீடு எல்லாத்துக்குமே. நம்ம வண்டியுடைய மெயின்டெனன்ஸு ப்ளஸ் வந்து மைலேஜ், இது எல்லாமே 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம மெயின்டைன் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா நமக்கு அது வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடு செட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா சசி வந்து ஆக்சிடென்ட் கொடுக்கல. கால் ரெண்டும் வந்து சைடில் தான் வச்சுருக்காங்க. அப்படியே உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். வண்டி வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இதுதான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். ஓகே பாருங்கள், இங்கேயும் 80, க்ரூஸும் 80ல் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஹைவேல ஓட்டும்போது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ரூஸு. நம்ம காலை வந்து சைடில் வச்சுட்டு ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். i20லே இது கொடுத்துருக்காங்க. ஒரு 11 லட்ச ரூபா கார்லேயே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். சசி, இப்போ எதாவது ஐடியா கிடச்சிருக்கா? என்ன ஐடியா? வாய் திறந்து சொல்லுங்கள். கரெக்டாக பைபாஸ் ரோடுனா ஹைவே ரோடுனா ஓகேவா இருக்கு. அந்த கஷ்டம் ஈஸியாக இருக்கா? சிட்டியில் ஓட்டினா தானே கஷ்டம். ஆனால் உங்களுக்கு இன்னும் அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரல சசி. என்னன்னா அந்த கரெக்டாக அந்த லேர்ன் 3 லேர்ன் இருக்கு. அந்த லேர்னில் வந்து கரெக்டாக உங்களால் வாகனத்தை செலுத்த முடியல. நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு வந்து தடுமாறுறீங்க. ஸ்டேரிங் வந்து இப்போ ரைட்டு போனோம் அப்படின்னா ஒரேடியாக ரைட்டு போயிடுறீங்க. லெஃப்ட்டு வந்தால் ஒரேடியாக லெஃப்ட்டு வந்துடுறீங்க. அது கூட பிரேக் அப்ளை பண்ணுங்கள். முன்னாடி வாகனங்கள் நிறைய போயிட்டுருக்கு. ஸ்லோவாக பிரேக்னா அப்படியே பிரேக் பிடிச்சிடக்கூடாது. ரொம்ப ஸ்லோ பண்ணோன்னா பின்னாடி வர வண்டி வேகமாக ரொம்ப ஸ்பீடாக வரும். அந்த டைமில் வந்து நம்ம ஜாக்கிரதையாக ஓட்டணும். போகலாமா, ஆக்சிடென்ட் கொடுங்க. இவங்க வந்து க்ரூஸ் கட் பண்ணியாச்சு. பிரேக் அப்ளை பண்ணதால் க்ரூஸ் வந்து உங்களுக்கு கட் ஆகிடுச்சு. இப்போ 36 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்ட்டு ரசி இவ்வளோ ஸ்லோவாக போகக்கூடாது. கொடுங்க, ஆக்சிடென்ட் கொடுங்க. ஆக்சிடென்ட் கொடுங்க, நல்லா கொடுங்க. ஒரு 60-70 போங்க மினிமம். ரொம்ப லெஃப்ட் போகாதீங்க, ரைட்டில் பார்த்துக்கோங்க, வண்டி வரும். சரியா?
கவனம் வந்து இந்த மிரரு, லெஃப்ட் மிரரு, அந்த ரைட்டு மிரரு எல்லாம் ஒரே டைமில் பார்க்கணும். செகண்ட்ஸில் நடக்கணும் எல்லாமே. டக்கு டக்கு டக்குன்னு போகலாமோ. லெஃப்ட் வந்துருங்க. லெஃப்ட் ஃப்ரீயாக இருக்கு பாருங்க. ஆக்சிடென்ட் கொடுத்துட்டே வரணும். லெஃப்ட் ஸ்லோ பண்ண வேண்டாம். போங்க. சசிக்கு வந்து ட்ரைனிங் போதும் அப்படின்ட்டாப்புல. கொஞ்சம் பயம் இருக்க தானே செய்யும், அதனால் போதும் அப்படின்ட்டாங்க. அவங்கள வந்து அந்த சீட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம டிரைவிங் சீட்டில் வந்தாச்சு. சசி இப்போ நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் பாரு, ஹைவேல வந்து எப்படி கார் ஓட்டணும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ஹைவேல வந்து வண்டிங்க அதிகமாக வராது. நம்ம லோக்கல் சிட்டியில் இருக்கிற டிராஃபிக் மாதிரி இங்கே இருக்காது. நமக்கு இங்கே கவனம் என்னென்னா மிதமான வேகம், சரியா? ஒரு 60 to 80 மெயின்டைன் பண்ணிக்கலாம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். இந்த லேன் இருக்கா, 1 சென்டர் 2 லாஸ்ட்டில் 3, இந்த 3 லேனில் வந்து நம்ம லெஃப்ட் போய்க்கலாம். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் லேனில் போயிட்டுருக்குறோம். லெஃப்ட் லேனில் போகும்போது அதாவது ஸ்பீடு கம்மியாக போகிற வண்டிங்க, ஓகேவா, எல்லாமே லெஃப்ட் சைடு தான் போகும். வேகம் குறைவாக போகிற வண்டி எல்லாமே லெஃப்ட் லேனில் தான் போவாங்க. ஸ்பீடாக போகிறவங்க வந்து அடுத்த 2 லேன் யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம இதில் வந்து கரெக்டாக அந்த ஸ்பீடை 60 to 80 ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே வந்து மேனுவல் காராக இருந்தால் கியர் சேஞ்ச் பண்ணுற வேலை எதுவுமே கிடையாது. நம்ம அந்த டாப் கியர் போட்டோம் அப்படின்னா ஆக்சிலேட்டர், பிரேக்கு, ஸ்டேரிங், இது 3 மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆட்டோமேட்டிக் காருன்றதால கியர் கூட நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். கிளச்சும் கிடையாது, பிரேக்கு, ஆக்சிலேட்டர், அவ்வளோதான். அதுவும் நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டோம் அப்படின்னா, அதாவது வாகனங்கள் அதிகமாக இல்லைன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டால் ரொம்ப எளிதாக இருக்கும். ஸோ வந்து ஸ்டேரிங் மட்டும் பார்த்துக்கணும் கரெக்டாக. அந்த லேர்ன் இப்போ அந்த ஃபஸ்ட்டு லேர்னில் தான் நம்ம போகிறோம். ஏன்னா நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னும் போது அந்த லேர்னில் போகிறீங்களா, அப்படியே அந்த ஸ்டேரிங் வந்து மைல்டாக இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஸ்டேரிங் பாருங்கள். இப்போ நான் போயிட்டுருக்கேன். ஸ்டேரிங் வந்து நம்ம ரைட்டு நீங்கள் ரொம்ப இப்படி ரைட் திருப்பிடுறீங்க, வண்டி அப்படி போயிடும். அதே மாதிரி ரொம்ப லெஃப்ட் கொடுத்துறீங்க. அந்த மாதிரி கொடுக்காம இங்கே நம்ம ஸ்டேரிங்கை வந்து என்ன சொல்கிறது, ஒரு பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும். இங்கே போயிட்டுருக்கா. இப்போ நான் ரைட் எடுக்கிறேன், ஸ்லோவாக அப்படி மைல்டாக அந்த என்னோட ஹேண்ட் மூவ்மெண்ட் பாரு, ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஹைவேல வண்டியை ஓட்டணும். பயப்படக்கூடாது, நிதானமாக. கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்குது எப்போவுமே. நான் அதுதான் சொல்கிறேன், இது வந்து ஒரு மிஷின், இதை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. அதை நம்ம நிதானத்தில் வச்சுக்கோங்க. பாரு, லாரி போயிட்டுருக்கு, ரோடு காமிக்ஸில் லாரி போயிட்டுருக்கு. இப்போ இது வந்து 2 லைனாக மாறிடுச்சு. 2 லைன் நம்ம இது வரைக்கும் வந்து 6 இங்கே மாறும். இது வந்து இங்கே ஒரு டோல் வரும், இந்த டோல் வந்து இப்போ மாறிடும். ஸோ இங்கே பாரு, என்னோட ஸ்டேரிங் காமி நான் லைட்டாக கொடுக்குறேன். இப்போ பாருங்க, லெஃப்ட் லேனுக்கு போகிறேன், அங்கே காமி லைட்டாக தான் ஸ்டேரிங் கொடுத்தேன், லெஃப்ட் லேனுக்கு வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி ரைட்டுக்கு போகிறேன், லைட்டாக தான் ஸ்லைட் ஸ்டேரிங் அந்த மூவ்மெண்ட் தான், ஸ்லைட்லி, ஓகேவா? இங்கே பாருங்க, முன்னாடி 2 வீலர் போகுது, ட்ரக்கு, ஸ்லோ பண்ணுறோம், அவ்வளோதான். நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஹைவேல வந்து எந்த தொந்தரவும் இருக்காது, நீங்கள் பாட்டு ஓட்டிகிட்டு போகலாம். அந்த கான்சியஸ் வந்து நல்லா தெளிவாக இருக்கணும். ஏன்னா திடீர்னு வந்து ஓவர்டேக் எடுப்பாங்க, ரொம்ப ஹை ஸ்பீடில் வர வண்டிங்க வந்து வந்துட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அதை சைடு மிரர் பார்க்காம சடனாக வந்து லெஃப்ட் போகிறதோ ரைட்டு போகிறதோ போகும்போது ரொம்ப வேகமாக வாகனங்கள் வரும்போது விபத்துக்கு நடக்க சான்ஸ் இருக்குது, ஓகேவா? அதை பார்த்துக்கணும். ஜங்ஷனில் வந்து ஏதாவது ஒரு இந்த இடையில வந்து ஏதாவது ஒரு கிராமம் வரும்பொழுது, ஏதோ ஒரு ஊர் ஜங்ஷன் வருது அப்படின்னா, இந்த பக்கம் வந்தும் கிராஸ் பண்ண வருவாங்க, இந்த பக்கம் வந்து கிராஸ் பண்ண வருவாங்க. 2 வீலர்ஸு, நடந்து போகிறவங்க நிறைய பேர் ரோடு கிராஸ் பண்ண வராங்கல்ல, அப்போ வந்து நம்ம நிதானமாக நிறுத்தி அவங்க வந்து 2 வீலர்லாம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வண்டி எடுக்கணும். சாலையில் வந்து வண்டி எடுத்துட்டு நம்ம சாலையில் வந்துட்டோம் அப்படின்னாலே பாதுகாப்பு ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு மூளையை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி வண்டி ஓட்டினா சீக்கிரமாக நீங்கள் இன்னைக்கு 3வது நாள், கூடிய சீக்கிரம் ஒரே வாரத்தில் வந்து நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் டிரைவர் ஆயிடலாம், ஓகேவா? ஓகே. எப்படி இருந்துச்சு சசி ஃபர்ஸ்ட் நாள் ஹைவேல ஓட்டின அனுபவம்? நல்லா இருந்துச்சு, ஆனால் பயமாகவும் இருந்துச்சு. வண்டிங்க பின்னாடி காருங்க நிறைய வருதா, சரி நம்ம இந்த சைடு பண்ணாது. நீங்கள் சொன்ன மாதிரி சைடு 2 மிரரையும் பார்க்கணும். நான் பார்க்காம முதல்ல ஓட்டிட்டு இருந்தேன், அப்புறம் நீங்கள் சொன்னதா ஓகே. பின்னாடி வர வாகனங்கள் நினச்சி நீ பயப்படவே கூடாது. ஏன்னா அவங்க வந்து நம்மளை கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. ஹைவேல வந்து சசி ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஆயிரக்கணக்கான வண்டிகள் பாஸ் ஆகும், சரியா?
அவங்க வந்து நம்ம வண்டியை 100ல் ஒரு வண்டியாக தான் 1000ல் ஒரு வண்டியாக தான் எடுத்துப்பாங்க. நீ ஸ்லோவாக அந்த 80 km ஸ்பீடில் லெஃப்ட் லைனில் போயிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, வண்டி வந்து ஸ்லோவாக போயிட்டு இருக்காங்க, நம்ம வேகமாக போகிற வண்டி அவங்க பாட்டு ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நம்ம பண்ண வேண்டியது என்ன விஷயம்னா, நம்ம எந்த லேர்னில் போகிறோமோ அந்த லேர்னில் வந்து போயிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. சடனாக லேர்ன் மாற்றக்கூடாது. ஃபர்ஸ்ட் லேர்ன் தான். புதுசாக வண்டி ஓட்டுறவங்க, ஸ்பீடு கம்மியாக ஓட்டுறவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் லேர்ன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்படி பண்ணால் போதும். நீங்கள் வந்து நிறைய வண்டி வருது பயம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ப்ராக்டிஸ் ஆகும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஆகும் போக போக. வேற என்ன அனுபவம் கிடைச்சது? அதான் நீங்க சொல்லுங்க, ஸ்டேரிங் தான் எனக்கு இதாக்கு மிச்சம்லாம் ஓகேவா இருக்கு. இங்கே பாரு, நான் எப்படி ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஒரு கையில் தான் ஸ்டேரிங் பிடிச்சிருக்கேன். எல்லாம் ப்ராக்டிஸில் வந்துடும். எனக்கும் ஆரம்பத்தில் நானும் அப்படி தான் கஷ்டப்பட்டுருக்கேன். ப்ராக்டிஸில் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? சசிகலா 3rd டே வந்து ஹைவேல கார் ஓட்டின வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்களும் வந்து தைரியமாக ஹைவேல வந்து உங்களாலையும் கார் ஓட்ட முடியும். அதுக்கு வந்து அந்த வெறி மனசில் இருக்கணும். நம்மளும் கார் ஓட்டணும், நம்மளாலே முடியும் அப்படின்ற அந்த உங்களுக்குள்ளேயே வந்து அந்த ஒரு மோட்டிவேஷனால் அந்த கூட்டு சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களாலே முடியும். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறோம். மீண்டும் இனிமையானதொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருப்பது நான் உங்கள் ராஜா சசி மற்றும்